பொன்னி. ஆ என்னங்க, காஃபி டீ ஏதாவது வேணுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரத்துல சமையல் வேலை ஆரம்பிச்சிட்ட? ஒண்ணு இல்லைங்க, பவுனு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்கா. நான் கூட வெளியில போகணும், அதான் சமையல சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பலான்னு. இன்னைக்கு ஒரு நாள் வெளியே போகாம இருந்தாதான் என்ன? என்னங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல பொன்னி, பவுனு வெளியே போயிருக்கான்னு சொல்ற. ஒரு சேஞ்சுக்கு நான் சமைக்கலான்னு இருக்கேன். சமையல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால இந்த கைவாட்டம் சரியா வராது. நீ கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணினா நானே சமைச்சிருவேன். என்ன புதுசு புதுசா ஏதேதோ சொல்றீங்க? அது என் பொண்டாட்டிக்கு என் கையால சமைச்சு போட்டு அவர் ரசிச்சு சாப்பிடறத பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை. கூட இருந்து ஹெல்ப் தான் பண்ணேன். சரி, பண்ணணும்னு சொல்றீங்க, நானும் ஹெல்ப் பண்றேன். குட். சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. வேணாம், நீ சொல்ல வேணாம். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியும். சமைச்சு அசத்துறேன், சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்போ வரேன். சமைக்கிறேன்னு அங்க எங்க போறீங்க? நான் சமையலுக்கு ரெடி. ஆரம்பிக்கலாமா? என்ன, ஓகே தானே? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எப்ப சமைக்கிறது? இப்பதான். ஒரு அசிஸ்டன்ட் எல்லாம் எடுத்து வைக்கிறது இல்லையா? எடுத்துட்டு வா. ஐயோ. பாத்து பாத்து பாத்து. நான் பண்றேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்க இருங்க, அதெல்லாம் செட் ஆகாது, முதல்ல வைங்க. இதெல்லாம் முதல்ல செட் பண்ணி வச்சு. இரு, நான் தான் சொல்வேன். இன்னைக்கு என்ன செம்ம விருந்து போல இருக்கு. ஸ்மெல் செம்மையா இருக்கு. ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி. அப்புறம் நீயே பாரு. பா, என்னம்மா ஹோட்டல்ல ரெடி பண்ற மாதிரி செம்மையா ரெடி பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் இன்னைக்கு நான் ரெடி பண்ணல, உங்க அப்பா தான் ரெடி பண்ணிருக்காரு. அப்படியா? அப்பா சமைப்பீங்களா? அப்பப்போ சமைப்பேன், அவ்வளவுதான். அப்பா, நீங்க சமைச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையப்பா. நிஜமாவே சமைப்பீங்களா? ஹேய், என்னடி கேள்வி இது? கல்யாணம் ஆன புதுசுல அம்மாக்கு சுத்தமா சமைக்க வராது. அதுக்காக தான் கையோட பவுனையும் என் கூட கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்ததுதான். அதெல்லாம் கத்துக்கிட்டு ஏதோ ஓரளவுக்கு சமைக்கிறேன்னா அதுக்கு இவர்தான் காரணம். பில்டப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேமா, சாப்பிடலாமா? ஏய், என் தம்பி எந்த வேலை பண்ணாலும் அத பேஸ்டா பண்ணுவான்.
ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லு. அது பேஸ்ட் இல்ல பெஸ்ட். அதான் அப்படி பண்ணுவா. சாப்பிடு சாப்பிடு நீ. இங்க வைப்பா. பா ஃபேண்டாஸ்டிக் பா. ம் ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்டை விட செம்மையா இருக்கு. தேங்க்யூ. நானே மொத்தமா சாப்பிட்டு காலி பண்ண போறேன். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ம், ஆமாப்பா, பாண்டி பஜார்ல ரோட்டோரமா துணி கடை தானே நடத்திட்டு இருந்ததா சொன்னீங்க. நைட்ல எதுவும் ரகசியமா ஃபாஸ்ட் ஃபுட் கடை போட்டிருந்தீங்க. ஏய், சும்மா இருடி. இங்க பாரு, அப்பா எவ்வளவு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டிருக்காங்க. அது ஒழுங்கா சாப்பிடாம கிண்டலா பண்ணிட்டு இருக்க, அடி வாங்குவ. அப்பா சும்மா சொன்னேன்ப்பா. சீரியஸா சூப்பரா இருக்குப்பா, செம்மையா இருக்குப்பா. கடவுளே, இந்த குடும்பத்துல இந்த சந்தோஷம் என்னைக்குமே இருக்கணும். இடியட், எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது? இனிமே என் முகத்திலே மொழிக்காது. அண்ணி, என்னாச்சு ப்ரோ? வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. நேர்மையாக என்னோட லவ் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். முடியாதுன்னு அவள் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவள் பழக்கமானவங்க தானே, அப்புறம் என்ன? என்ன ப்ரோ தயங்குறீங்க? 3 நாள் முன்னாடி தான் மீட் பண்ணேன். பிடிச்சி போச்சு, அதான். ஆக இன்ஸ்டன்ட் லவ். ஊர் தெரியாது, பேர் தெரியாது, ஆனா ப்ரப்போஸ் பண்ணிடணும், அப்படிதானே ப்ரோ? தப்பு, அது ரொம்ப தப்பு. அவங்க அடிக்காம ஓகே சொல்லியிருந்தா கூட அதுக்கு பெரிய லைஃப் இருந்திருக்காது ப்ரோ. பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். பேசிக்கா நீங்க யாருன்னு அவங்களுக்கும், அவங்க யாருன்னு உங்களுக்கும் நல்லா தெரியணும். ப்ரொப்போஸ் பண்ண மாட்டானான்னு அவங்களும், ப்ரொப்போஸ் பண்ணியே அவனங்கிற எண்ணம் உங்களுக்கும் தானாவே வரணும். ஓஹோ, அப்புறம் சொல்லி பாருங்க ப்ரோ உங்க லவ்வ. தேங்க்யூ ப்ரோ. பாசே, ஏய் இல்ல பாசே, லவ்வ பத்தி இவ்வளவு அழகா அட்வைஸ் பண்றீங்களே, நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? ஆமா. நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா பாஸ்? ஓ எஸ், லவ் பண்ணிருக்கேனே. யார பாஸ்? அதுவா, அது ஒரு பொண்ணு. ஏன் பாஸ், தங்கச்சியை பக்கத்திலே வச்சுக்கிட்டு ஆனா தைரியமா பொண்ணு லவ் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நான் மட்டுமா லவ் பண்ண? பவித்ரா கூட தான் லவ் பண்ணா. ஓ, தங்கச்சியும் லவ் பண்ணுச்சா? அது தெரிஞ்சும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? டேய் பாஸ், நீங்க சூப்பர் பாஸ். டேய் லூசு, நான் லவ் பண்ணதே பவித்ராவை தான்டா. இன்னைக்கு தான் எக்ஸாக்டா நாங்க லவ் ப்ரொபோஸ் பண்ண நாள். சரி, நானும் பவித்ராவும் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். நீங்க 2 பேரும் கடையை பத்திரமா பாத்துக்கோங்க. வா பவித்ரா. பாய் ஐஷு. இது தெரியாம காலங்காத்தால Bye. பல்பு வாங்கிட்டேனே. என்னத்த சொல்ல? பாத்து. இங்க உட்கார். அப்புறம் சொல்லுங்க. சொல்லணும். சொல்லுங்க.
அது வந்து வந்து ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்ல வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க. என்னன்னு சொல்லுங்க. சார் ஆர்டர். அது பசி இருக்கு, பசி இல்லாத மாதிரியும் இருக்கு சிஸ்டர். நீங்களே ஏதாவது கொடுங்களேன். என்ன ஐசுமா சிரிச்சுக்கிட்டே வரீங்க? அந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்றான் போல இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்லணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கான். ஏதோ சொல்றான், ஆனா தடுமாறுறான். ஆனா லவ் பண்றேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். பொண்ணு மாட்டேன்னு சொல்லிருங்கிற பயம் எல்லா பசங்களுக்கும் இருக்குதானம்மா? சரி அதை விடுங்க, இப்ப என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்க அதை சொல்லுங்க. என்ன வேணாலும் கொடுங்கன்னு சொல்றான். அப்படியா? இவ்வளவு சொல்லிட்டான்ல, நீங்க கவலையை விடுங்க. அவனோட ஆர்டரையும் கொடுத்துருவான், அவனோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருவான். என்ன பண்ண போற சின்ன தம்பி? யூ வெயிட்டிங், ஐ ஆம் குக்கிங், அப்புறமா யூ சீயிங். ஓகே. இந்தாங்க, இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. பாசே, இப்போ உங்க பிளேட்டை அவங்களுக்கும் அவங்க பிளேட்டை உங்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க. அட என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மாத்திக்கங்க. இப்ப திறந்து பாருங்க பாப்போம். இத சொல்றதுக்கா இவ்வளவு போராடினீங்க? காதல்ங்கிறது என்ன பாஸ்? ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறது, அக்கறையா இருக்கிறது, வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் கைவிடாம இருக்குது. இது நல்ல விஷயம் தானே? ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது செய்யறதுக்கு அமைதியை தேடுறீங்க, அதுக்கு எதுக்குங்க இவ்வளவு தயங்குறீங்க? தேங்க்ஸ் ப்ரோ. என் மனசுல இருக்கிறத எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு தோசை மூலமா ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்க. அவன் மனசு எனக்கு புரிஞ்சிருந்தாலும் அவன் எப்போ வார்த்தையா சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓ, நானும் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் சொல்லாம சாவடிச்சிட்டு இருந்தான். இப்போ நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அட எதுக்குங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே? ராஜாராம் சார். ராஜாராம் சார். அட என்ன அங்கேயே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. வாங்க எல்லாரும் அதிசயமா காலையில வாங்க. வந்திருக்கீங்க. வாங்கண்ணே வாங்க. என்னண்ணே எல்லாரும் சாப்பிடுறீங்களா? அம்மா, சாப்பிட்ற மனநிலையில நாங்க யாரும் இல்லம்மா. நாங்களே மில்ல யாராவது ஒரு சேட்டுக்கு வித்துட்டு இருக்கிற கடன் எல்லாம் அடைச்சிட்டு காசி ராமேஸ்வரம் போயிடலான்னு இருக்குமா. ஐயோ என்னண்ணே நீங்க, தொழில்ல இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் வர்றது எல்லாருக்கும் சகஜம் தானே. அதுக்காக இப்படி என்ன பேசுவீங்க? பொன்னியம்மா, அந்த மாயா இருக்கிற வரைக்கும் எங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லம்மா. மில்லு ஓனருங்கெல்லாம் உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க. இந்த தேர்தலில் நின்று எங்க வாழ்க்கையை காப்பாத்துங்கம்மா.
அது இல்லைன்னு நானும் எலெக்ஷன்ல நிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுல இருக்கிற கஷ்டங்களை இவர் கொஞ்சம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அதனாலதான் நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். கஷ்டம்தாம்மா. ஆனா நீங்க போட்டி போடலன்னா எங்களால வாழவே முடியாதுமா. ஐயா, ஏற்கனவே பொன்னிக்கு குடும்ப பொறுப்பு, ஆபீஸ் பொறுப்புன்னு ரொம்ப பிஸியா இருக்காங்க. மேற்கொண்டு அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. மாயாவால நீங்க படுற கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நாம வேணா ஒன்று பண்ணுவோம், வேற ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துவோம். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அவரை ஜெயிக்க வைப்போம். ஆனா தயவு செஞ்சு பொன்னியை மட்டும் இந்த எலெக்ஷன் நிக்க சொல்லாதீங்க. அதான் நான் ஏன்னு கேக்குறேன். ராணியக்கா வந்துட்டாங்க ராணிமா. வாங்கக்கா. வாங்க ராணிமா. அதுதான் நான் ஏன்னு கேக்குறேன். என்ன நியாயம் ராஜாராம்? யாரோ ஒருத்தரை நிப்பாட்டுவீங்க, அவங்களோட செலவெல்லாம் நீங்க பாத்துக்குவீங்க. ஆனா பொன்னி மட்டும் அந்த இடத்துல நிக்க கூடாதா? அப்படி என்ன பொன்னி அந்த பதவிக்கு தகுதி இல்லாம போயிட்டா? ஐயோ, நான் தகுதி இல்லைன்னா சொல்லமா. வீட்டு வேலையும் ஆபீஸ் வேலையும் ஒரே நேரத்தில் பார்த்துக்க முடியாதே, அதுக்காக தான் சொன்னேன். ஏன் பொன்னி, இந்த வீடும் கம்பெனியும் ரெண்டுத்தையும் பாத்துட்டு இருக்கிய, வீட்டு வேலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால கம்பெனில ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? ஐயோ அக்கா, அப்படிலாம் நான் எந்த தப்பும் பண்ணதில்லக்கா. நல்லா தான் பாத்துக்கிறேன். ஏன் நீ இந்த பொன்னி டெய்லி கம்பெனிக்கு போறதுனால உங்களை பாத்துக்கிறது இல்ல, பிள்ளைங்களை பாத்துக்கிறது இல்ல, ஏன் ராஜாராம பாத்துக்கிறதுல ஏதாவது குறை வச்சிருக்காளா? அப்படி எல்லாம் சொன்னா எனக்கு நாக்கு வெந்து போயிடும் ராணிமா. வீட்டு வேலையிலயும் குறை வைக்கல, கம்பெனி வேலையிலயும் குறை வைக்கல, அப்புறம் இன்னொரு பொறுப்பு எடுத்து செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் ராஜாராம்? அது கஷ்டம்னு இல்லைம்மா. நமக்கு எதுக்கு வேண்டாத வேலையெல்லாம், பொது வேலையிலெல்லாம் நாம் எதுக்கு தலையிடணும்? அது தேவையில்லாத தலைவலி. அதுக்காக தான் சொல்றேன். ஐயோ ராஜாராம், நீங்களா இப்படி பேசுறீங்க? எத்தனை தான தர்மம் பண்ணிருக்கீங்க, எத்தனை கோயில் திருப்பணி பண்ணிருக்கீங்க, நீங்க இப்படி பேசலாமா? எனக்கு என்னமோ இது நீங்க பேசுற மாதிரி தெரியல, உங்களுக்குள்ள இருந்து வேற யாரோ பேசுற மாதிரி தெரியுது. என்னம்மா இப்படிலாம் சொல்றீங்க? இல்லம்மா, ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம்னு தான் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருது. அதனாலதான் ராஜாராம், உங்களை தேடி வந்திருக்காங்களே, உங்களுக்கு இவங்கள நல்லா தெரியும். உங்கள மாதிரி ரொம்ப அந்தஸ்தா வாழ்ந்தவங்க. மாயா என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? இவங்கள கிட்டத்தட்ட ரோடுக்கு கொண்டு வந்திருக்கா. மாயா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கியிருக்கா. அந்த கம்பெனியே அவங்களே விட்டுட்டு போற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கா. இந்த பாருங்க, மாயா இல்லாம போய் பொன்னி மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல வந்து நின்னாதான் நாங்க உயிரோட இருப்போம்னு இவங்க நினைக்கிறாங்க. நான் சொன்னா பொன்னியும் நீங்களும் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா என் வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க. நான் தான் சரி நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இவங்களோட வாழ்க்கையும் இவங்களோட உயிரும் உங்க கையில தான் இருக்கு. இவங்க வாழ்க்கைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ராஜாராம்? பொன்னி அசோசியேஷன் எலெக்ஷன்ல செக்ரட்டரியா நிக்க போறாங்கிற விஷயம் மறுபடியும் அவ கோவத்தை பெருசா தூண்டி விட்டுருக்கு மாப்ள. எலெக்ஷன்ல பொன்னி நின்னா எந்த உச்சத்துக்கும் போய் தொல்லை உடுப்பேன்னு சொல்றா மாப்ள அவ.
சின்ன வயசுல இந்த பாரத கதையே கேட்டிருக்கேன். அதுல தர்மர் கிட்ட பாவியிலேயே பெரிய பாவி யாருன்னு ஒரு முனிவர் கேட்பாரு. நீதியா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தோம், அநீதியா நடந்துக்கிறவன் தான் பாவியிலேயே பெரிய பாவின்னு தர்மர் சொல்லுவார். நம்ம வாழ்க்கையில நம்ம பாவியா இருந்துடக்கூடாது ராஜாராம். நீங்க ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஏங்க, என்னங்க நீங்க எதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? இந்த தொழில் தானே நமக்கு எல்லாமே. இது மூலமா தானே நாம வளர்ந்துருக்கோம். அதுக்கு ஒரு நியாயம் பண்றது தானே நமக்கும் தர்மம். சொல்லுங்க. ராஜாராம், இவ்வளோ பிடிவாத பிடிக்காதப்பா. ராணிமா சொன்ன மாதிரி இவங்களோட கண்ணீர்லாம் நம்மள சும்மா விடாதுப்பா. என் மேல அவளுக்கு இருக்கிற கோபத்தை விடவும் பல மடங்கு பொன்னி மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் வச்சிருக்கிறா மாப்பிள்ள. தொடர்ந்து பொன்னிக்கிட்ட தோத்து தோத்து ஒரு மாதிரி வெறி ஆயிட்டா மாப்பிள்ள அவ. ராஜாராம், உங்க குடும்பத்துக்கு நான் என்னைக்காவது கெடுதல் சொல்லிருக்கேனா? இல்ல ராணிமா. அப்ப நான் சொல்றேன், பொன்னி மாயாவை எதிர்த்து போட்டி போடணும். அது உங்களுக்கும் நல்லது, பொன்னிக்கும் நல்லது. என்ன சொல்லுங்க? சரியா சரியா? தேங்க்ஸ்க்கா.